அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எல்லோரும் சமைக்கலாம் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த பன்னீரை வச்சுட்டு ஒரு அருமையான பன்னீர் பட்டர் மசாலா தான் செய்ய போகிறோம். ஸோ சப்பாத்தி, கோதுமை சப்பாத்திக்கு ஆப்டான ஒரு சைட் டிஷ்னு சொல்லலாம். ஸோ இது எப்படி செய்யுதுங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் நான் கோதுமை மாவை ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ கோதுமை மாவில் நார்மலாக உப்பு, எண்ணெய், தண்ணி போட்டு நார்மலாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு நான் ஒரு ஓரத்தில் வச்சுருவேன். அப்படியே ரெஸ்ட்டு விட்டுருவோம். அப்போ தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர்லாம் நான் ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு 100 கிராம் பன்னீர் இருக்கும் எடுத்திருக்கேன். ஸோ இதை நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்துடணும். அடுப்பு கடாயை சிம்மில் வச்சு தான் பண்ணணும். ஸோ எடுத்து தனியாக வச்சுட்டு அதே கடாயில் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆயில் ஆட் பண்ணிட்டு நம்ம ஒரு 2 வெங்காயத்தை ரஃபாக சாப் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது கூட நம்ம பட்டரையும் சேர்த்துக்கணும். நான் 1 டீஸ்பூன் கிட்ட பட்டர் ஆட் பண்ணிக்கிட்டு அப்போ தான் அதனுடைய ஃப்ளேவர் கிடைக்குங்கிறதுனால. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும், அதாவது கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 3 தக்காளி நல்லா பழமாக உள்ளதை எடுத்துக்கோங்க, கொஞ்சம் புளிப்பு உள்ளதை எடுத்துக்கோங்க. ஸோ தக்காளி போட்டுட்டு உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும். சிம்மிலே வச்சு இதையும் இது பண்ணும். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் மிளகாய்த்தூள் எடுத்துருக்கேன். மிளகாய்த்தூள் போடுவேன், கடைசியாக போடுவேன். ஸோ அதனால் எடுத்துக்கிறேன். இப்போ முந்திரி ஒரு 15 முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் அந்த ஒரு திக்னஸ் கொடுக்கும். ஸோ இது நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து ஆற வச்சிடும். ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம். ஸோ இப்போ திரும்ப அதே கடாயில் தான் நான் எடுத்துக்கிட்டேன். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன், அதாவது 2 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிட்டு 2 பிரிஞ்சில் போட்டுட்டு மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் கிட்ட போட்டுட்டு நல்லா அதோடைய கலர் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டாயம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தான் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா மிளகாய்த்தூள் ரெட் கலரில் வராது, ஒரு மாதிரி கருப்பாக போயிடும். ஸோ இதுக்கப்புறம்ல நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்குவோம். தேவையானாலும் தண்ணியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ உப்பு பத்தலைங்கனால இன்னும் கொஞ்சம் நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அதை டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. ஸோ இப்போது 2 கொதி கொதிச்சதுமே நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை ஆட் பண்ணிவிட்டு சிம்மிலே வச்சுட்டு கொதிக்க விடுவோம். இது கஸ்தூரி மேத்தியை க்ரஷ் பண்ணி போடுறேன். கஸ்தூரி மேத்தி இல்லைன்னா மல்லிக்கீரை கூட போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் சிம்மிலே வச்சு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதா. சூடாக சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட க்ரீம்லாம் ஆட் பண்ணுவாங்க, ப்ளஸ் சுகரும் ஆட் பண்ணுவாங்க. எனக்கு தக்காளியுடைய புளிப்பு கரெக்டாக இருந்தது. ரொம்ப புளிச்சதுன்னா கட்டாயம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு டீஸ்பூன் மட்டும். இது கூட ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுவாங்க. ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை, நாங்கள் இருக்கிற சரௌண்டிங்கில் ஃப்ரெஷ் க்ரீமே கிடைக்கல, அதனால் நான் போடலை. ஸோ இப்போ நம்ம சர்வ் பண்ணும்போது கொஞ்சமாக மேலே பட்டரும் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தியும் போட்டு வச்சுருந்தேன். நான் இது கூட கோதுமை சப்பாத்தியும் ரெடி பண்ணியாச்சு. ஸோ கோதுமை சப்பாத்தியோட இந்த பன்னீர் பட்டர் மசாலா அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ கட்டாயம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லோரும் சமைக்கலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுமையான புது சமைத்து பார்ப்போம். எல்லோரும் சமைக்கலாம் சேனல்.